ஆதியாகமத்தின் கடைசி பார்ஷா பகுதியின் தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பகுதியின் தலைப்பு வையகி என்ற எபிரேய வார்த்தையாகும். இதற்கு வாழ்ந்திருந்தான் அல்லது வசித்திருந்தான் என்பது பொருள். ஆனாலும் தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பில் வெறுமனே இருந்தான் என்று காணப்படுகிறது. இதன் வேர்வார்த்தை ஹை என்பதாகும். இதற்கு வாழ்க்கை, ஜீவன், உயிர் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. 17 வருடங்கள் வாழ்ந்திருந்தான் என்பது யோசேப்பு வாலிபனாக 17 வருடங்கள் எகிப்திலே இருந்ததையும் நினைவூட்டுகிறது. தனது வாழ்க்கையின் இறுதி கட்டம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்த யாக்கோபு தனது முற்பிதாக்களும் தனது மனைவியும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யும்படி கேட்டுக்கொள்வதற்காக யோசேப்பை அழைப்பித்தான் என்று வாசிக்க கேட்போம். 47ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்கள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணே என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். யோசேப்பும் அவ்வாறே ஆணையிட்டு கொடுத்தான். அதன் பிறகு சில காலம் கழித்து யாக்கோபு உடல் நலமின்றி இருப்பதாகவும் யோசேப்பின் 2 குமாரர்களையும் பார்க்க விரும்புவதாகவும் யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. இது எதற்கென்றால் தனது மூத்த மகன் ரூபன் இழந்த சேஷ்ட புத்திர பாகத்தை யோசேப்பின் குமாரர்களுக்கு பகிர்ந்து அளிக்க யாக்கோபு தீர்மானித்திருந்தான். அதை அறிவிக்கும் பொருட்டு யோசேப்பின் குமாரர்களான மனாசே மற்றும் எப்பிராயிமை அழைப்பித்தான். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 48, 5ஆம் வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். யோசேப்பு தன் குமாரர்களை அழைத்து வந்து யாக்கோபின் படுக்கை அருகே நிற்க வைத்தான். யாக்கோபு தன் கைகளை குறுக்கே ஒரு பெரிக்கல் குறிப்போல் வைத்து வலது கையை எப்பிராயிம் மேலும் இடது கையை மனாசேயின் மேலும் வைத்தான். வலது கை வைக்கப்பட்டவன் தனது இளைய குமாரன் என்று அறிவித்த போதும் யாக்கோபு தன் செய்கையை உறுதிப்படுத்தினான். வாசிக்க கேட்போம். 48, 13, 14 வசனங்கள். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து, எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தம் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவரது வலது கை எப்பிராயிம் மேல் இருந்தது கண்டு அதை எடுத்து மனாசேயின் தலைமேல் வைக்க யோசேப்பு முயற்சித்த போது அவனை தடுத்து யாக்கோபு கூறியதாவது. வாசிக்க கேட்போம். 48ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார்
திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இந்த சம்பவத்தால் தான் எபிரேயர்கள் தங்கள் ஆண் குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் போது யசிம்கா எலோஹிம் கே எப்ராஹிம் வே கே மனாசே, தேவன் உன்னை எப்பிராயிமைப் போலவும் மனாசேயைப் போலவும் உயர்த்தி வைப்பாராக என்று வாழ்த்துகின்றனர். இதன் பின்பு இஸ்ரவேல் தான் மரணம் அடையப் போவது தெரிந்து கடைசி காலத்தில் தன் குமாரர்களுக்கு நேரிடப்போட காரியங்களை அறிவிக்க சித்தமானான். அவனது குமாரர்கள் கடைசி நாட்களில் தங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்றும் அறிவித்திருந்தான். வேதாகமத்தில் அநேக இடங்களில் இடம்பெற்றுள்ள கடைசி காலம் என்ற வார்த்தை ஆதியாகமத்திலும் காணப்படுகிறது. மேலும் கோத்திர பிதாக்களாகிய தங்கள் குமாரர்களை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் யாக்கோபிடமிருந்து வெளிப்பட்டன. தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் ரூபன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தையும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பையும் இழந்தான். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49, 4ஆம் வசனம். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் தான் செய்த வன் செயல்களால் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு தகுதியற்றவர்கள் ஆனார்கள். வாசிக்க கேட்போம். வசனங்கள் அதிகாரம் 49, 5, 6, 7 ஆகிய வசனங்கள். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யூதா சகோதரர்களால் புகழப்படுவான். இஸ்ரவேல் புத்திரர்களின் தலைமைத்துவம் அவனுக்கு உரியதாகும். யூதா கோத்திரம் மேசியாவின் வருகைக்கு உரியதாகும். மேலும் இவனது பெயரை கொண்டே எபிரேயர்கள் பிற்காலங்களில் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49, 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட நிலப்பகுதி, அதாவது சுதந்திர வீதம், மேற்கு கடற்கரை ஓரம் அமைந்திருப்பதை காண்கிறோம். வாசிக்க கேட்போம். வசனம் 13. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இசக்கார் பொதி சுமக்கும் கழுதையைப் போல கடினமாக உழைத்து மற்றவர்களுக்கு கப்பம் கட்டுகிறவனாக இருப்பான். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49, வசனங்கள் 14 மற்றும் 15. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். மேலும் இந்த கோத்திரத்தார் பின்னாட்களில் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கினர் என்பதையும் காண்கிறோம். தான் கோத்திரத்தார் இஸ்ரவேலில் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றும் கூட இஸ்ரவேல் தேசத்தில் அநேக நீதிபதிகள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக காணப்படுகின்றனர். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49, வசனம் 16. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி
தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். காத் கோத்திரத்தார் பராக்கிரம் நிறைந்த யுத்த வீரர்களாயிருப்பார்கள். வாசிக்க கேட்போம். 48:19. காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆசேர் கோத்திரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி, அதாவது சுதந்திர வீதம், மிகவும் சிறப்பான ஒலிவ மரங்கள் நிறைந்த பகுதியாகும். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49:20. ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். நப்தலி கோத்திரம் இஸ்ரவேலில் புகழ்ச்சியும் வேதவசனம் பெருக்கம் அடைய உதவும் நமது மீட்பர் இயேசு கிறிஸ்து நப்தலி நாடாகிய புறஜாதியாருடைய கலிலேயாவில் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அதிகாரம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். தான் பெற்ற தீமைகளுக்கு ஈடாக சகோதரர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்த யோசேப்பை குறித்து மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ள வசனத்தை கேட்போம். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வசனத்தில் சுவரை குறிக்கும் சூர் என்ற எபிரேய வார்த்தை ஜனங்களையும் நகரத்தையும் பாதுகாக்கும் அரண் என்பதற்கு நிகரானதாகும். பென்யமின் கோத்திரத்திலும் எதிரிகளை ஒடுக்கத்தக்க பராக்கிரமுள்ள யுத்த வீரர்கள் இருப்பார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இத்தகைய தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லி முடித்த பின்பு யாக்கோபு மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டதை பின்வரும் வசனம் அழகாக விவரித்துள்ளது. வாசிக்க கேட்போம். அதிகாரம் 49:33. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். தமிழ் வேதாகமத்தில் மரணித்து என்பதற்கு பதிலாக ஜீவித்து போய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை எபிரேயத்தில் வைக்வா என்று காணப்படுகிறது. இதற்கு தன் கடைசி சுவாசத்தை விட்டான் என்று பொருள். எகிப்தியரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினர். பார்வோனும் யாக்கோபின் ஆணைப்படியே அவனை அடக்கம் பண்ணி வர அனுமதித்தார். அதிகாரம் 50:14. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். யோசேப்பின் மரண செய்தியுடன் 50வது அதிகாரமும் தோராவின் முதல் புத்தகமாகிய ஆதியாகமமும் முடிவடைகிறது. வாசிக்க கேட்போம். அதிகாரம் 50:26. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அப்டரா என்னும் தீர்க்க தரிசன பகுதியில் யாக்கோபு தன் குமாரர்களுக்கு கட்டளையிட்டது போல தாவீது தன் குமாரனாகிய
சாலமோனுக்கு அறிவுரை வழங்கிய வசனங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 2, 3 மற்றும் 4 வசனங்கள். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும், கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. பெரித் ஹடாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதியில் யாக்கோபு தன் குமாரர்களை கூடி வர செய்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் தன் சீசர்களை ஒன்று கூடி வரச் செய்து அவர்களுக்கு உபதேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்தார் என்பதையும் காண்கிறோம். வாசிக்க கேட்போம். யோவான் அதிகாரம் 13 முதல் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த வேத வாசிப்பு பகுதியின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் பிள்ளைகளை வளர்ப்பது குறித்ததாகும். யாக்கோபு தன் 12 குமாரர்களை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தாமல் மந்தையை பராமரிப்பதிலும் தனது சம்பளமாகிய ஆட்டுக்குட்டிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி இருப்பதை காண்கிறோம். இதனால் மூத்த குமாரன் தன் இழிவான செயலாலும் சிமியோனும் லேவியும் வன் செயல்களாலும் தகுதியற்றவர்கள் ஆனார்கள் என்று காண்கிறோம். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு உரிய நேரத்தை வழங்க வேண்டும். அதுவே அவர்கள் பின்னாட்களில் தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நன்றி. ஷபாத் ஷலோம்.